நாங்க உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப ஐயாமல் மீதுடைய நாட்கள்ல நோம்பு பிடிச்சோமா இல்லையா? போன கிழமை ஏன்னா 13, 14, 15வது தினத்துல நோம்பு பிடிச்சோமா இல்லையா? அதிகமானவங்க பிடிச்சாங்க, இன்னும் நிறைய பேர் பிடிக்கல. ஏன்? அதனுடைய பொறுமதி தெரியாது. ஏன் தெரியுமா இதை பிடிக்கணும்? நல்லா தெளிவாக விளங்குவோம். நான் அது அறிவியல் ஆராய்ச்சி பேசுறேன், நான் வைத்திய குறிப்பிப்ப பேசுறேன். நல்லா கேளுங்க. மருத்துவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் தண்ணி குடிச்சா, சாப்பிட்டா தண்ணி குடிச்சா, இந்த தண்ணீர் 3 வகையாக பிரியும் உடம்புல. ஒன்று சிறுநீராக வெளியே போகும், இன்னும் ஒன்று வியர்வையாக வெளியே போகும், இன்னும் ஒரு தண்ணீர் இருக்கு. நாங்க சயின்ஸ்ல படிச்சிருப்போம் ஸ்கூல்ல, அது மாபுல் ராக்கின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உடம்புல ரத்தத்தோடு சேராம ஒரு விதமான தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்குது. இந்த தேங்கி நிற்கக்கூடிய இந்த தண்ணீர் ஒரு மனிதனுடைய உடம்புல காலம் இருக்கும் என்றிருந்தால் பயங்கரமான நோய்களை, வியாதிகளை உண்டாக்கும். இது வைத்தியர்கள் சொல்றாங்க. இப்ப பாருங்க, நல்லா தெளிவாக வருங்க, நல்ல நுணுக்கமாக கேளுங்க. இப்போ ஒரு மனுஷன் நோம்பு பிடிக்கிறான் இந்த காலத்தில் 13, 14, 15. இந்த நேரத்தில் நாங்க சொல்லுவோம் தேய்பிற சந்திரன், அப்படியே அதாவது பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. தேய்பிற கடினமான ஒரு சூட்டுடைய தன்மை பூமிக்கு வெளியாகும். எப்படி? சந்திரன் ஒரு சூட்டை இந்த பூமிக்கு கட்டும். நாங்க ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில், தின்னாம குடிக்காம இந்த நேரத்தில் இருக்கிற நேரத்தில், பகலுடைய நேரத்தில் யம்தஸ்ஸுல் கமர் அல் மாஅர் ராகித் மின் ஜிஸ்மில் இன்சான், இந்த மனிதன் ரத்தத்தோட சேராத அந்த தண்ணீர் இல்லையா, இந்த தண்ணீரை அந்த சந்திரன் சூட்டின் மூலமாக அப்படியே ஆவியாக உறிஞ்சி எடுக்கிறது. எனவே அந்த தண்ணீர் இவனுடைய உடம்புல இல்லாம மேல் நோக்கி ஆவியாக போனதன் பின்னால் இந்த மனிதன் தேக ஆரோக்கியமாக எந்த விதமான நோய்களும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியோட இந்த பூமிக்கு மேலால் வாழ முடியும். இதனைத்தான் 1400 வருடங்களுக்கு முன்பதாக அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஐயாமுல் பீதுடைய நாட்கள்ல நோன்பு பிடிங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்று இந்த ஆர்டிக்கல், இந்த கட்டுரையை எழுதி போட்டு என்ன தெரியுமா எழுதுறாங்க, அமெரிக்கா நாட்டு மக்கள் இன்றைக்கும் கூட இந்த 13வது, 14வது, 15வது நாட்கள்ல ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. ஃபாஸ்டிங் என்ன? நோன்பு. அவங்க அந்த பெயர்ல இருக்கிறாங்க. நாங்க நோன்பு பிடிக்கிறோம் என்ற பெயர்ல சகோதரர்களே, நாங்க அந்த நோன்பை பிடிக்கிறதும் இல்லை, அதனுடைய பிரயோசனங்களும் எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு முழு அந்நியர்களும் முழு உலக நாடுகளும் எங்களுடைய மார்க்கத்தை நாங்க பின்பற்ற வேண்டிய, நாங்க எங்களோட மார்க்கத்தை பல பெயர்கள்ல பல வர்ணங்கள்ல அவங்க பேர் மாற்றி அவர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எங்களுடைய மார்க்கம் 1400 வருடத்துக்கு முன்பதாக எங்களுக்கு தெளிவாக படிச்சிருந்தது. இன்னைக்கு அமெரிக்கா நாட்டு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னது ஆச்சரியம் அல்ல. ஏன்? இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மார்க்கம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த ரமதானை பற்றியும் எழுதுறாங்க. இதுக்கு கீழால கடைசியாக சொல்றேன், நல்லா சிந்தனையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு சுகர் நோய் இருக்கலாம், உங்களுக்கு பிரஷர் இருக்கலாம், அல்லது ஹார்ட் அட்டாக் இருக்கலாம், அல்லது கொலஸ்ட்ரால் இருக்கலாம், அல்லது மூட்டு வலிகள் இருக்கலாம், அல்லது மூட்டுல ஜெல்கள், சில ஆட்களுக்கு மூட்டில் இருக்கக்கூடிய ஜெல்கள் கரையக்கூடிய நோய் இருக்கும், எலும்பேலாம் இனக்கேலாம் இந்த நோய் இருக்கும். மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, வைத்தியர்கள் சொல்றாங்க, இந்த ரமதானுடைய காலத்தில் நோன்பு பிடிச்சா, இந்த 30 நோன்புகளையும் பிடிச்சு, நல்லா கேளுங்க, அடுத்த 6 நோன்பையும் பிடிச்சா ஒரு வருஷம் 360 நாட்கள் மனுஷனுக்கு நல்ல தேக ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இருக்கும். எப்படி எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமதான், யார் ரமதானுடைய நோன்பையும் பிடிச்சு ஃபஅத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால், அதற்கு பின்னால அந்த 6 நோன்புகளை யார்
ஒரு வருடம் நோன்பு நோற்றவரை போல ஆகிவிடுகிறார். இதற்கு விளக்கம் எழுதுவாங்க. என்னன்னா, நல்லா தெளிவா கேளுங்க. இந்த நோய் இருக்கக்கூடியவங்க குறிப்பா கேளுங்க. நீங்க ஒரு நாள் ரமதான்ல நோன்பு பிடிச்சா என்ன தெரியுமா நடக்கும்? 10 நாளுடைய ஆரோக்கியம் உங்களோட உடம்புல உண்டாகும், உங்களோட பொடியில உண்டாகும். அப்ப 30 நாட்கள் நோன்பு பிடிச்சா 300 நாட்களுடைய ஆரோக்கியம் உடம்புல உங்களோட பொடியில உண்டாகும். அடுத்த 6 நாள் நோன்பு பிடிச்சா 60 நாட்களுடைய ஆரோக்கியம் உங்களோட பொடியில உங்களோட உடம்புல உண்டாகும். அப்ப 360 நாட்கள் ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேலால ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? அல்லாஹுடைய 5 பெரும் கடமைகள்ல ரமதானுடைய நோன்பு நோக்கிறதுல அல்லாஹு தஆலா பல லாபங்களை, பல மருத்துவங்களை, பல சிகிச்சைகள் அல்லாஹு தஆலா தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய சிறப்புகளை விளங்குவோம். சட்ட திட்டங்களை உருவாக்கலை அணுகி முதலாவது நாங்க முற்றுப்புள்ளி வச்சு இந்த ரமதானை நாங்க நல்ல ஒரு பட்டியலை போட்டு நல்ல ஒரு தூர நோக்கோட கழிப்போம் என்றிருந்தா உலகளாவிய ரீதியில சொல்லப்பட்ட லாபங்களையும் அடையலாம். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆசிரத்திலையும் பெரிய லாபங்களை அடைந்து கொள்ளலாம். எல்லா விதமான பாவங்களும் இல்லாமலாகி எந்த நிம்மதியான வாழ்க்கைய, எந்த எக்ஸ்போர்ட்